எங்கெங்கெல்லாம் அன்பு அவஸ்தையாக பார்க்கப்படுதோ அங்க எல்லாமே ஒரு காதல் செத்து போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரபு என்ற நண்பர் மின்னசல் பண்ணியிருந்தாரு. நான் சித்ரா மேல காட்டின அந்த அன்பு அக்கறை எல்லாமே முதல்ல அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை இந்த அளவுக்கு யாருமே கேர்டேக் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னா. ஆனா அவகிட்ட இருந்து நான் கேட்கக்கூடாத ஒரு சில வார்த்தைகளையும் கேட்டேன். ஆமா, ரொம்ப போட்டு என்ன ட்ரபிள் பண்ணாத, டார்ச்சர் பண்ணாதன்னா. இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தது இல்லைன்னு. அப்ப பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்கல, போதும் விட்டுட்டு போறியான்னா. உறக்க சொல்லணும்னு தோணுது, அன்பை நிராகரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அன்புக்காக நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஏங்கி நிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குதுன்னாரு. சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் இன்ஜினியரிங் படிச்சேன். ஃப்ரெஷர்ஸ் டேல தான் நான் முதல்ல சித்ராவை பார்த்தேன். எங்க ஊர் பொண்ணு, அதனால ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாச்சினாரு பிரபு. ரேடியோ சிட்டிக்காக இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துக்கிட்டாரு, தொடர்ந்து பேசினாரு. எங்க ஊர் பொண்ணு அந்த ஊர் மனம் மாறாம இருந்தா. அவகிட்ட சொன்ன, நீ அப்படியே இரு மனசளவுல, ஆனா உடல் அளவுல ஒரு சில விஷயங்கள் நீ மாத்திக்கணும். ஹவ் யூ லுக் தட் மேட்டர்ஸ். அண்ட் இந்த கேம்பஸ்குள்ளார நீ 4 வருஷம் காலம் தள்ளணும்னா ஒரு சில சீன்லாம் நீ போட்டு தான் ஆகணும்னு. அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டா. ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன். எப்படி பிரசன்டபுளா அவ காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. எந்த ஒரு இடத்திலும் நான் அவளை மாத்துறதா அல்லது அவளை குறை சொல்றதா அவன் நினைக்கவே மாட்டா. இவ்வளோலாம் எனக்கு யாருமே எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்லைன்னு சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத அடிக்கடி எனக்கு உணர்த்துக்கிட்டே இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிண்டல் பண்ணாங்க, டே என்னடா சீனியரா நடந்து கூடா, பார்த்தா அவ ஏதோ உனக்கு சீனியர் ஆயிட்டா போல இருக்குது, என்ன பிளான் போட்டுட்டு இருக்கு, அதுவே இதுவேலாம் 1000 கமெண்ட்ஸ். எதையுமே காதுல வாங்கிக்கல, மனசுக்குள்ள எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த பொண்ணு நம்ம லைஃப்ல டிராவல் பண்ண போகல, அதெல்லாம் செகண்டரி. ஆனா அவ நல்லா இருக்கணும், அவளை ஏதோ ஒரு விதத்துல நம்ம மோல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி கிடைக்கணும்னு மட்டும்தான் என்னுடைய மனசுக்குள்ளார ஓடிட்டு இருந்ததுன்னாரு. சித்ரா செகண்ட் இயர் ஸ்டெப் இன் பண்ணும்போது நான் ஃபைனல் இயர் முடிச்சு காலேஜ் விட்டு வெளியில வந்தேன். காலேஜை விட்டு வரும்போது தெரியல ஏன் ப்ரொபோஸ் பண்ணேன், எதுக்காக ப்ரொபோஸ் பண்ணலாம், ஆனா ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்னாரு. ரேடியோ சிட்டிக்காக இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவு பகிர்ந்துக்கிட்டாரு பிரபு. அவளும் என்னுடைய காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. எல்லாமே ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது ஃபார் எ பீரியட் ஆஃப் 6 months. எங்க இருந்துதான் எங்களுக்குள்ளார அந்த மாதிரியான மனஸ்தாபங்கள் வர ஆரம்பிச்சதுன்னு தெரியல. காலேஜ் விட்டு வெளியில வந்த பிறகு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு ரொம்ப தப்பாவே போய் சேர்ந்துச்சு. முதல் தடவை அவ வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டேன், என்ன நீ ஆம்பளைங்கிற திமிரில பேசுறியா அப்படின்னு. என்னடா இவ்வளவு நாளா ஒரே கேம்பஸ் உள்ளார இருந்தோம், அவளை கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணோம், நம்ம சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே அவளுக்கு பிடிச்சிருந்தது, ஏன் இப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணேன், அதை நான் ஒத்துக்கிறேன். இவளுக்கு காலேஜில் வேற ஏதாவது அஃபேர் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ், மற்ற பசங்க மூலமா கிராஸ் செக் பண்ணேன். அது அவளுக்கு தெரிய வந்துருச்சு. சந்தேகப்படுறீங்கல்ல, நீங்க வெளியில போன உடனே நான் இங்க வேற ஒருத்தன் கூட சுத்த ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சந்தேகப்பட்டீங்க. ஓகே, இதுக்கு மேல இது ஒத்தே வராது அப்படின்னு சொன்னா. சரி, கோவத்துல சொல்றான்னு தான் நினைச்சேன், ஆனா அவ ஸ்திரமான முடிவு எடுத்திருப்பான், நான் நம்பலன்னாரு. பிரபு போல ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துக்க loveGuru@myradiocity.com மெசேஜ் பண்ணுங்க. தொடர்ந்து பேசினாரு பிரபு. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. ஒரு 2 to 3 months என்னால அவளை சமாதானமே படுத்த முடியல. திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி சொன்னா, இனிமே எனக்கு போன் பண்றதோ டெக்ஸ்ட் பண்றதோ கூடாது, ஐ எம் கமிட்டட் வித் எ நியூ கைனா. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஒரு பீரியட் ஆஃப் 3 to 4 months என்ன தூக்கி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்னாரு பிரபு. ஒரு 3-4 மாசத்துக்குள்ளார எப்படி ஒருத்தங்களை தூக்கி போட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா, அதுதான் நானும் கேட்டேன். இல்ல லவ் குரு, அது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. ரொம்ப அழுத்தமா சொன்னா, பார், என் லைஃப்ல எனக்கு இதுதான் சரின்னு தோணுது, நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், இனிமே எக்காரணம் கொண்டும் என்னை எந்த மோட்லயும் கம்யூனிகேட் பண்ணாதேன்னா. நான் சொன்னேன், இல்ல தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்க, கண்டிப்பா இந்த பையன் கூட நீ டிராவல் பண்ண மாட்டேன், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்னு. பாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த காலேஜில் சேரும்போது இது சரியில்லை அது சரியில்லை, நீ இதை மாத்திக்கோ அதை மாத்திக்கோன்னு என்ன எவ்வளவோ மாத்தினேன். எஸ், அப்கோர்ஸ் அதெல்லாம் உண்மைதான். பட் அதுக்காக நீ சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரியும் என் லைஃப்க்கு எது வேணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு வந்தேன், கண்டிப்பா நீ லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல நின்று போய் சஃபர் ஆவ. அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டுட்டோமேங்கிறதுக்காக இந்த பையன் கூட கண்டினியூஸா டிராவல் பண்ணுமேன்னு பல்ல கடிச்சிட்டுலாம் டிராவல் பண்ணாதன்னு. ஓ, சாபம் வெறியா, ஓ இந்த பையன் என்ன டிச் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நீ வேண்ட ஆரம்பிச்சிட்டலன்னா. சரி ஓகே, நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பா தான் தெரியுது இல்லையா, உன் மேல அக்கறையில சொல்றேன், அது உனக்கு புரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு சொன்னது எல்லாமே உனக்கு நல்லதா பட்டுச்சு, இன்னைக்கு நான் எது சொன்னாலும் அது கெடுதலா படுது. ஓகே, நீ பாத்துக்கோ, எப்படியா இருந்தாலும் நல்லா இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவகிட்ட என்னவோ வீர ஆவேசமா பேசிட்டேன் லவ் குரு. ஆனா அன்னைக்கு எவ்வளவு உடஞ்சு அழுது இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கும் என்னோட ரூம்மேட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும்னாரு பிரபு.
என்ன வேண்டான்னு சொன்ன சித்ராவை கொஞ்ச நாள்ல அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டு போனான். நான் சொன்ன மாதிரியே தான் நடந்தது. ஆனா அதை நான் ஒன்றும் பெருமைக்காக எல்லாம் சொல்ல. எனக்கு என்னவோ தோணுச்சு, சித்ராவை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தோணுச்சு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்ப கூட அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னாலாம், பிரபு தான் இதை கலைச்சு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய அன்பு எவ்வளவு தப்பா பார்க்கப்படுது இல்லைன்னாரு பிரபு. ரேடியோ சிட்டிக்காக எனக்கு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டார். ஆரம்பத்துல ஒருத்தங்க மேல நம்ம அன்பு காட்டும் போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம ஆண்கிற ஒரு அகங்காரத்துல சொல்றோம்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா போக போக அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது. இதுல நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்னு, உங்களுக்கு ரொம்ப உயிருக்கு உயிரானவங்கள இருந்தாலுமே அவங்கள ரொம்ப எல்லாம் மாற்ற முற்படாதீங்க. அவங்கள திருத்த நினைக்காதீங்க. ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ரொம்ப மாற்றும் பொழுது அவங்க மாறுறதுக்கு விருப்பப்பட்டாலும் அவங்களுக்குள்ளாரையும் அவங்களுக்கே தெரியாம ஒரு தன்மை, ஒரு ஈகோ இருக்கும். அது என்னது இது, நம்ம மேல அக்கறை தான் காட்டுறாங்க, பட் ஸ்டில் ரொம்ப ஓவர் அக்கறையா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ரொம்ப தப்பா இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர வைக்கும். 2வது, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அது எவ்வளவு பாய்சனஸான ஒரு ஆம்பியன்ஸ்ல அவங்க இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம நல்லது சொல்லுவோம், அவங்க மனசுக்குள்ளார புழுங்கிட்டு இருப்பாங்க, கூட இருக்க யாராவது ஒருத்தங்க அதை தூண்டி விடுவாங்க. என்ன புருஷனா இருந்தாலும் there is a limit. என்ன உன்னை சந்தேகப்படுறானா, என்ன உன்னை டாமினன்ஸ் பண்றானா, அது இதுன்னு பேசி கிளப்பி விடுவாங்க. ஃபேமிலி லைஃப்குள்ளாரையே பல பிரச்சனைகளை சுத்தி இருக்கவங்க ஏற்படுத்தி விடும்போது லவ் லைஃப்ல ஏற்படுத்தி விடுறதுக்கு யாரை கேட்கணும்? ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அழுத்தமா சொல்லணும். எங்கெங்கெல்லாம் ஒரு அன்பு நிராகரிக்கப்படுதோ அல்லது அன்பு அடக்குமுறையாக பார்க்கப்படுதோ அங்கெல்லாம் ஒரு காதல் செத்துட்டு இருக்குதுன்னாரு பிரபு. காவ்யா ஸ்ரீ என்ற தோழி மினிசல் பண்ணிருக்காங்க. லவ்குரு, எனக்கு இப்போ 20 வயசு தான் ஆகுது. அப்பப்போ நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுடைய ஷோ கேட்பேன். உங்களுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்க வந்த விஷயம் என்னன்னா, உங்க ஷோல வர லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது லவ் மேல ஒரு தனி மரியாதை வருது. எனக்கு எப்படா ஒரு லவ் வரும், ஒரு லவ் ஸ்டோரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வந்தாலும் கொஞ்சம் பயமாவும் இருக்குது. கண்டிப்பா லவ் மேரேஜ் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் தான், அது கன்ஃபார்ம். எனக்கு இப்போ ஜஸ்ட் 20 தான். பட் எனக்கு என்ன பயம்னா, நம்ம லைஃப் எப்படி இருக்குமோ, வர்றவங்க எப்படி அமைவாங்களோ. பிகாஸ் எல்லா மேரேஜும் சக்சஸா இருக்கிறது கிடையாது, அதே மாதிரி எல்லா லவ்வும் சக்சஸ்ஃபுல்லா போறது கிடையாது. நானும் இதெல்லாம் பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைப்பேன் லவ் குரு. பட் இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த திருமண பயம் பொதுவா பெண்களுக்கு வர்றது சகஜமா, இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா? போதா குறைக்கு என்னுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ்ல தான் மாப்பிள்ளை கிடைக்கும்னு ஒரு ஜோசியர் சொன்னதா அம்மா சொன்னாங்க. சோ எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனா இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்னு தோணுது குரு. லைஃப் பார்ட்னர் பத்தி யோசிக்காம இருக்க முடியல. ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா கூட திட்டிடாதீங்க, பக்குவமா சொல்லுங்க, கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவ்யா மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. 20 வயசாகக்கூடிய காவ்யாவுக்கு நம்ம ஷோ கேட்டு காதல் மேல ஒரு பயம் கலந்த மரியாதை அப்படி வேணா சொல்லலாம். கூடவே அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல தீர்மானமா இருக்கக்கூடிய அவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பயம் வந்திருக்குது. யாரோ ஒரு ஜோசியர் வேற சொல்லிட்டாரு, என்னன்னா சொந்தத்துல தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் யார் அந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் தேடுது. ஒரு இயல்பான இந்த வயதுக்கே உரிய அது ஒரு வெக்கம், அது ஒரு அச்சம் எல்லாம் கலந்த ஒரு பதிவு. தேங்க்யூ இந்த மின்னஞ்சலுக்கு காவ்யா. லைஃப் நினைச்சு ரொம்பலாம் பயப்படாதீங்க. கண்டிப்பா நம்ம லைஃப்ல வரக்கூடியவங்க நம்ம கூட நல்லாவே டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம லைஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிதான் உங்களோட லைஃப் இருக்க போகுது. மற்றபடி இந்த ஜோசிக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுனால எல்லாம் சொந்த பந்த வீட்டுக்கு போகும்பொழுது கண்கள் தேடுறது அப்படிங்கறதுலாம் ஓகே, அதுவும் இந்த வயசுல இல்லாம வேற எப்பதான் இருக்க போகுது. ஜோசிக்காரங்க சொல்லினாலுமே நீங்க அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய பசங்களை எல்லாம் பார்க்கலாம், லுக்கு விடலாம், தப்பே கிடையாது. அண்ட் கண்டிப்பா உங்களையும் 4 பேர் பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த வயசுக்கே உரிய விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப அழகா கடந்து வாங்க. அண்ட் காதல் மேல ஒரு பயம் கலந்த மரியாதையை இந்த ஷோ ஏற்படுத்தியிருக்கேன். நீங்க அது மரியாதையாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முடிவுல இருந்து எந்த ஒரு இடத்திலும் நீங்க டைவர்ட் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த கண்டிப்பா இந்த ஷோ உங்களை டைவர்ட்டும் பண்ணாது. அது மட்டும் ரொம்ப அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜாதகம் ஜோசியம் மட்டுமே லைஃபை டிசைட் பண்ணணும்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. சப்போஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்லயே இல்லாம வெளியில இருந்து கூட ஒரு அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு நடக்கலாம். இப்பவே லைஃபை ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண வேணாம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது தான் வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமே. அது நல்லதா நடக்கும் நம்புவோம். அண்ட் உண்மையான காதல் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதை நான் உணர்ந்திருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கும் ஒரு வாழ்த்து செய்தியா சொல்லணும்னு நினைக்கிறேன். 20 வயசு ஆகுது. எது பண்ணீங்கனாலும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 24 அப்படிங்கிற ஒரு ஏஜ்ல திருமணம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். அண்ட் கண்டிப்பா அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். எந்த ஒரு பதட்டத்துக்கும் ஆளாக வேண்டாம், சரிங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. அதை கேட்கும்போது நம்ம லைஃப்லயும் அந்த பிரச்சனை வந்துருமோ நினைக்கிறது சரி. ஆனா நிறைய பேர் சந்தோஷமாவும் இருக்காங்கல்ல, அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு கிடைக்கணும்.
கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரியா? ஸ்டே டியூன். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.